அத்தியாயம் 8. இவ்வளவு நேரம் கட்டுப்படுத்தி வைத்திருந்த கோபம் அனைத்தையும் காரில் காட்டிக் கொண்டிருந்தான். அவ்வளவு வெறியானது அவனுக்கு. எந்த பக்கம் போனாலும் உன்னால முடித்துவிட முடியுமா என்று நக்கல்தான் அதிகமாக இருக்கிறது. எப்பொழுதும் எடுத்த கேஸ் தன்னை முடிக்கும் அதிரனுக்கு இந்த கேஸ் அவனை சீண்டி பார்ப்பது போல் இருந்தது. யார் தடுத்தாலும் என்ன பண்ணாலும் சரி, இந்த கேஸ முடிச்சு காட்டுறேன். அதென்ன, யாராலையும் முடிக்க முடியலனா என்னால முடியாதா? முடிச்சு காட்டுறேன் என சபதம் எடுத்துக்கொண்டான். இருந்த கோபத்தை யார் மீது காட்டுவது என்று தெரியாமல் காரை வீட்டின் முன் நிறுத்தியவன் வீட்டில் இருந்த ஒவ்வொரு பொருளையும் அடித்து நொறுக்கி எறிந்தான். ஆசை ஆசையாக வாங்கிய பொருட்கள் எல்லாம் சில்லு சில்லாக நொறுங்கி போனது. அதிரன் அப்படித்தான். கோபம் வந்துவிட்டால் ஒன்று பாக்ஸிங் கிளப் சென்று சிலரை இரத்தக்காவு வாங்கி விடுவான். இல்லை என்றால் அவன் வீட்டில் இருக்கும் பொருளை அடித்து நொறுக்குவான். அதிலும் அவன் சற்று வினோதமானவன். ஒவ்வொரு இடத்துக்கு செல்லும் பொழுதும் அங்கு விலை உயர்ந்த பொருளை வாங்கி வந்து அதை அடித்து நொறுக்குவதில்தான் அவன் சாட்டிஸ்பாக்சன் லெவல் இருக்கும். இதோ சல்லி சல்லியாக அனைத்தையும் நொறுக்கி வீசியவன் அப்பொழுதும் கோபம் தீராமல் குளியலறை சென்று சவரில் நின்றான். ஜில் தண்ணீர் உச்சந்தலையில் பட்டு முதுகு வலி கீழ் இறங்கியது. அப்பொழுதும் அவன் கோபம் குறையவில்லை. அவன் மீதே அவனுக்கு கோபம். இதுவரை ஒரு கேஸை முடிக்க அவன் இத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த கேஸ் அவனுக்கு சவாலாக இருந்தது. கண்களை மூடி தன்னை நிதானப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்தான். அதே சமயம் அதிரன் சட்டையை அழகாய் துவைத்து அயன் பண்ணி மடித்து எடுத்து வைத்தாள் துளசி. இந்த பொறுக்கி ட்ரெஸ் நமக்கு எதுக்கு? அவன் பொருள் நம்ம கிட்ட இருக்கவே கூடாது. கொழு கொழு கண்ணம் குசு குசுவென்று முணங்கிக் கொண்டிருந்தது. ஆனா அந்த பொறுக்கிதான் உன் மான காப்பாத்துனா, அத மறந்துராத. அவள் ஆழ்மனமே அவளுக்கு எதிராய் வாதாடியது. ஏய், அந்த கஞ்சா குடிக்க பொறுக்கி பையனுக்கு நீ சப்போர்ட் பண்ணாத. அவன் ஒரு போத ஆசாமி. பட்ட பகல்ல போத வஸ்துவ புளியோதர மாதிரி மடிச்சு வச்சுட்டு சுத்துறவன் அவன். இப்பவே, எந்த நிமிஷமே அவன் பொருளை அவன்கிட்ட ஒப்படைக்கணும் என்று நடுகாலில் நின்று தனியே புலம்பிக் கொண்டிருந்த மகளை சற்று தூரம் நின்று வினோதமாய் பார்த்து கொண்டிருந்தார்கள் அவள் பெற்றோர்கள். ஏங்க, என்னங்க இவ தனியா புலம்பிட்டு இருக்கா? அர்த்த ராத்திரி ஒத்தையில அலைகிற வேலை வேணாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. முனிகினி அடிச்சிருக்குமோ? அன்னைக்கு அவர் பயம். அப்படியெல்லாம் இருக்காதுமா. தந்தை மகள் பக்கம்தான். சும்மா இருங்க, ஒத்த பிள்ளைன்னு செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க. சீக்கிரம் இவளுக்கு ஒரு கால்கட்டு போட்டாதான் சரியா வருவா என்று அவர்கள் ஒரு பக்கம் துளசியின் சிங்கிள் வாழ்க்கைக்கு முக்காடு போட பிளான் போட்டு கொண்டிருக்க, அவளும் அந்த காக்கியை டம்மியாக்க பார்த்து கொண்டிருந்தாள். அவன் உன்னை மம்மியாக்காம இருந்தா சரி. பேசாம அவன் வீட்டுக்கு கொரியர் பண்ணிருவோமா? சேச்ச, அது நல்லா இருக்காது. அவன் எவ்வளவு இங்கிதமா உனக்கு உதவி பண்ணா, அதே மாதிரி நீயும் இங்கிதமா நடந்துக்கோ. அவள் மனசாட்சி சொல்வதும் சரி என்று தோன்ற, இதோ அவள் மஞ்சா கலர் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு அந்த கொடுங்கோல் காவலனை சந்திக்க கரை திரண்டு ஓடினாள். அவள் மீடியா துறை என்பதனால் அதிரன் வீட்டை கண்டுபிடிப்பது அவளுக்கு ஒன்றும் அவ்வளவு கடினமாக இல்லை. அதிரன் வீட்டு வாசலிலே நின்றவள் அவன் எண்ணுக்கு தொடர்பு கொண்டாள். அவன்தான் சின்சியராய் கொளித்துக் கொண்டிருக்கிறானே, இதில் எங்கிருந்து போனை எடுப்பது? வாசலில் நின்று காலிங் பெல் அடித்தாள். கதவை தட்டினாள். எதற்கும் அவன் ரியாக்ட் செய்யவில்லை. பேசாமல் போய்விடலாம் என்று நினைக்கும் பொழுதுதான் வீடு லேசாக திறந்து இருப்பதை கவனித்தாள். சரி, கவரை மட்டும் உள்ள வச்சுட்டு போயிருவோம் என்று மெல்ல வீட்டை திறந்தவளுக்கு அதிர்ச்சி. அவன்தான் வீட்டை அடித்து உடைத்து வைத்திருக்கிறானே. அடியாத்தி, இதென்ன வீட்டை இப்படி வச்சிருக்கான்? ஒருவேளை மண்டக்கோளாறு உள்ளவனா இருப்பானோ? இருந்தாலும் இருக்கும். அவன் செய்க அப்படிதான் இருக்கு. நமக்கு எதுக்கு வம்பு? பேசாம துணிய வச்சுட்டு போயிருவோம் என்று அவள் துணிக்கவரை வைக்கும் சமயமும் அதிரன் அவன் அறையில் இருந்து வெளியே வரவும் சரியாக இருந்தது. யாரோ வரும் சத்தம் கேட்டு திரும்பிய துளசியின் கண்கள் அங்கே ஆடையில்லாமல் குளித்து முடித்து அன்றாயிற்கூட அணியாமல் அப்படியே பிறந்த மேனியாக வந்து நின்ற அதிரனை கண்டு பெரிதாய் விரிய, ஐயையோ என்ற அலறல் சத்தத்துடன் நொடிகள் திரும்பி நின்றாலும்
பார்த்துவிட்டாள். அவனை மொத்தமாக பாராபட்சம் இல்லாமல் பார்த்தே விட்டாள். திடகாத்திரமான பறந்து விரிந்த மார்பும் புடைத்து நின்ற ஆம்சும் நெற்றிகள் விழுந்த கேசத்தில் இருந்து சொட்டு சொட்டாக தண்ணீர் துளி அவன் உடலிலும் வடிந்து கொண்டிருந்தது. தொடர் உடற்பயிற்சியின் காரணமாக பழனி படிக்கட்டு போல் புடைத்து நின்ற இடுப்பு பகுதி அதற்கு கொஞ்சம் கீழென்று நினைத்தவள் ஐயோ சீ என்று தலையை சிலுப்பிக் கொண்டாள். ஒரு ஆண்மகனை முதலாக ஒட்டு துணியில்லாமல் பார்த்தது இதுவே அவளுக்கு முதல் முறை என்பதனால் அவளுக்குள் பல உணர்வு ஊற்றெடுத்தது. ஹார்மோன் எல்லாம் கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட்ஸ் போல் அங்கும் இங்கும் தறிக்கெட்டு ஓடியது. அதிரன் நிஜமாவே அந்த குலாப் ஜாமுனை அவன் வீட்டில் எதிர்பார்க்கவில்லை. ஏனோ தெரியவில்லை, இவ்வளவு நேரம் அவன் இடத்தில் இருந்த எல்லையில்லா கோபம் எல்லாம் எந்த எல்லைக்கு சென்றது என்றே தெரியவில்லை. கோபத்தில் சென்றவன் டவல் எடுக்க மறந்துவிட்டான். டவல் ஹாலில் தான் இருந்தது, அதனால்தான் அப்படியே வந்துவிட்டான். ஆனால் இவள் இப்படி அலையா விருந்தாளியாய் வந்து நிற்பாள் என்று அவன் என்ன கனவா கண்டான்? ஏனோ அவன் சிரிக்க மறந்த இதழில் சிறு புன்னகை கேட்டு அரும்பில் இருந்து மலர்ந்த அரளிப்பூவாய் எட்டி பார்த்தது. கட்டையில போறவன் பொட்டப்புள்ள முன்னாடி இப்படியா அவுத்து போட்டு நிக்கிறது? மனசுல பெரிய டைட்டானிக் பட ஹீரோயின்னு நினப்பு போல அவுத்து போட்டு போஸ் கொடுக்கிறாரு. எரிச்சலாய் முணங்கி கொண்டவளுக்கு புரியவில்லை போலும். அவள்தான் அவன் வீட்டில் வந்து எட்டி பார்த்திருக்கிறாள் என்று. அவளுக்கு தான் இந்த பதட்டம். ஆனால் அவன் என்னவோ புடிச்சு வச்ச பிள்ளையார் போல் அப்படியேதான் நின்று கொண்டிருந்தான். நீ பார்த்தா பாத்துக்கோடி என்பது போல் அவள் இதயம் தாறுமாறாக துடித்தது. இதில் அதிரன் காலடி தடம் வேறு அவள் அருகே கேட்பது போல் இருக்க, இன்னும் இன்னும் அவள் இதய துடிப்பு பூட்ஸ் ரயில் போல் சத்தம் போட்டது. இப்படி இப்படியா அவுத்து போட்டு நிப்பீங்க? நான் ஒன்னும் உங்க ரூம்குள்ள வரலையே மீடியா மேடம், நீ தாண்டி ஏன் ரூம்குள்ள வந்திருக்க என்று குத்தி காட்டுகிறான். அதுவும் அவளுக்கு புரியாமல் இல்லை. அதுக்கு இப்படிதான் நிப்பீங்களா? எப்படி? அவனிடம் குறும்பு. அதுதான் இப்படி ஒண்ணு இல்லாம. அவளுக்கு சொல்லவே என்னவோ போல் இருந்தது. ஒன்னும் இல்லாமன்னா அவளை சீண்டுவதில் ஒரு போதை அவனுக்கு. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். சரி, எத்தனை நாள் ஆசை மீடியா மாடத்துக்கு? எதுக்கு? அவள் இன்னும் அவன் முகம் பாராமல் திரும்பிதான் நின்றாள். அவன் முகம் பார்க்கும் முக்கியமாக அவனை அப்படி முழுசாய் பார்க்கும் தைரியம் அவளுக்கு இல்லை. இப்படி என்ன ஒட்டு துணி இல்லாம பாக்குறதுக்கு வேண்டுமென்றே அந்த ஜிலேபியை சீண்டிக் கொண்டிருந்தான் சேட்டை பிடித்தவன். வந்ததே அவளுக்கு கோபம். ஆமா, இவர் பெரிய மன்மதக்கு என்று ஒரு வேகத்தில் திரும்பியவளுக்கு அப்பொழுதுதான் தெரிந்தது அவன் அவள் பக்கத்தில் மூச்சு விடும் தூரத்தில் நிற்பது. ஐயையோ என்று அவள் வேகமாக கண்களை மூடிக்கொள்ள அவன் இதழில் அவனையும் மீறிய அரும்பு புன்னகை மலர்ந்து நின்னது. அவளின் சின்ன சின்ன முக சுழிவுகளும் அவனை சுவாரஸ்யமாக்கியது. அவனிடம் எதிர்த்து நிற்கும் அவள் கியூட் அட்ராசிட்டியும் அவனை இம்ப்ரெஸ் செய்தது. என்ன சொன்ன? சரியா கேக்கல. மன்மத கூவா? அதுக்கு அப்புறம் என்ன என்றான் அவளை நெருங்கியபடி. துளசி மெல்ல மெல்ல பின்னால் நகர்ந்து சுவற்றில் முட்டி நின்றாள். அதுவும் கண்ணை திறக்காமல். கூன்னா என்ன? ஒன்னும் இல்ல. முதல்ல தள்ளுங்க, நான் போகணும். கூன்னா என்னன்னு சொல்லு, அப்போதான் போக முடியும். ஐயோ ஆண்டவா, தெரியாம சொல்லிட்டேன். டங் ஸ்லிப் ஆகிருச்சு. இப்படிதான் பொட்ட புள்ள முன்னாடி நிப்பீங்களா காக்கி? கொஞ்சம் கூட இங்கிதம் இல்ல. எப்படி எப்படி மேனஸ் இல்லாம திருட்டுத்தனமா ஒரு போலீஸ்காரன் வீட்டுக்குள்ள வந்தது நீங்களா நானா? என் வீட்டுல நான் எப்படி வேணாலும் நிப்பேன் என்றான் சற்றும் அலட்டிக் கொள்ளாமல். அவன் சொல்வதும் உண்மைதானே. அவன் வீட்டுக்குள் கேட்காமல் வந்தது அவள் தவறு. சரி, தப்புதான் என்று கும்பிடு போட்டவள் இன்னும் கண்ணை திறவாமல் நான் போகணும், தள்ளுங்க என்றாள் கூச்சமுடன். முதல்ல அந்த கூக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க மீடியா மேடம். இல்லனா என்று அவன் இழுக்க, இல்லனா பழிக்கு பழி வாங்குவேன். அப்படின்னா? அவள் புரியாமல் கேட்டாள். அப்படின்னா
மேடம் எப்படி என்ன ஒட்டு துணி இல்லாம ஃப்ரீயா பாத்தீங்களோ அதே மாதிரி அதே மாதிரி அவள் இழுக்க, அதே மாதிரி நானும் உன்னை ஒட்டு துணி இல்லாம பார்க்கணும் என்றான் இதழில் தேங்கிய குறும்புடன். என்ன என்ற அதிர்ச்சியில் அவள் குண்டு கண்கள் இரண்டும் பட்டென்று விரிய, இவன் சட்டென்று ஒற்றை கண்ணடித்து விட்டான் குறும்பு குறையாமல். அத்தியாயம் 9. நானும் ஒரு தடவை பார்க்கணும் என அவன் அசால்ட்டாக சொல்ல, அவளோ அதிர்ச்சியுடன் ஒரு வேகத்தில் அவன் ஒன்னும் இல்லாமல் இருப்பதை மறந்து கண்களை திறந்து விட்டாள். ஆனால் நல்ல வேளை, இப்பொழுது அவன் இடுப்பில் டவல் இருந்தது. காட்டு என்றான் சாதாரணமாய். யோ, இதென்ன மேட்னி ஷோவா? வெளிச்சம் போட்டு காட்ட. அவள் புட்டி கண்ணாடி தாண்டியும் குண்டு கண்கள் அவனை மிரட்டி பார்க்கவே அவனுக்குள் ஒரு குறுகுறுப்பு. ஆனால் அவள் நிலைதான் அதைவிட பெரிய பாடாக இருந்தது. முதல் முறை ஒரு கஷ்டமத்தான ஆண்மகன் முன்னே இப்படி அரை இன்ச்சு நெருக்கத்தில் நிற்கிறாள். அவன் மீதிருந்து வந்த ஷாம்பு வாசனையும் சோப்பு வாசனையும் கூடுதலாய் அவன் சட்டையில்லா உடலில் சொட்டு சொட்டாய் வடிந்து கொண்டிருந்த தண்ணீர் துளி, முறுக்கிவிட்ட மீசை, அடங்காத கேசம், ஆளை கவரும் பார்வை என்று அவன் நெருக்கத்தில் நெருப்பில் வைத்த ஐஸ் போல் உருகிக் கொண்டிருந்தாள் அந்த உள்ளூர் குல்ஃபி. ஒன்னு கூக்கு அர்த்தம் சொல்லு, இல்லைன்னா நானும் என்ன பார்த்த மாதிரியே பார்க்கணும். அப்போதானே பழிக்கு பழி சரியா போகும். யோ, இதுதான் உங்க ஊர்ல பழிக்கு பழியா? பின்ன வேற ஏதாவது பண்ணணுமா? அவன் பார்வை இப்பொழுது அவள் கண்களில் இருந்து ஆரஞ்சு இதழ்களுக்கு இடம் பெயரவே அந்த குல்ஃபி பெண்ணுக்கு கொப்பென்று வேர்த்து போனது. என்ன அவன் என்ன கேட்டானோ தெரியவில்லை. ஆனால் அவள் எண்ணம் அப்படித்தான் சென்றது. ஆனா இப்போதைக்கு இப்படி பழி வாங்கிறதுதான் சரி. சரிதான மீடியா மேடம் என்று அவன் இன்னும் கொஞ்சம் நெருங்கி நிற்க, அவள் ஹார்மோன் பாட்டு போடாமலே பரதமாடியது. ஐயோ காக்கி, உன் பேச்சுவார்த்தை சரியில்லை. நான் போகணும். நீ முதல்ல தள்ளி நில்லையா என யாருக்கும் பயப்படாதவளையே பயம் கொள்ள வைத்தவனுக்கு அவளை அனுப்ப மட்டும் மனமே இல்லை. அவனிடம் வசீகர புன்னகை. ஏனோ அந்த புன்னகை கூட அவளுக்கு அழகாக தெரிந்தது. ஐயோ, அழகா வேற தெரிகிறானே. ஒருவேளை எனக்கு காஜி முத்தி போச்சா? இல்ல இவன் நிஜமாவே அழகா? அவள் மனமும் மூளையும் நீயா நானா போல் போட்டி போட்டது. அப்போ நான் அழகு இல்லையா? அவள் கண்களுடன் தன் கண்களை கலக்க விட்டவன் அவள் மனதில் இருப்பதையும் மாயக்காரன் போல் படித்து விட்டான். யாரும் இல்லா வீடு, தனிமையான பொழுது, வாலிப வயது என்று இருவரின் உடலிலும் பல பரிமாணமும் எளியும் போனையுமாக இருந்தாலும் காமமும் காதலும் அலையா விருந்தாளியாய் எட்டி பார்க்குமாம். அப்படித்தான் இருவரின் உணர்வுகளும் அவர்களை மீறி சங்கமம் செய்தது. என்ன பார்க்கதானடி வந்த? நெருக்கத்தில் வந்தது போலும் டி என்ற ஒருமை. இல்ல, நான் சட்ட கொடுக்க வந்த. இளையராஜா இசையை போல் நீட்டி இழுத்தாள். போய் அவன் யூவன் போல் பட்டென்று முடித்தான். உண்மைதான், நான் சட்ட கொடுக்கதான் வந்தேன். அந்த அதிகார பேச்செல்லாம் அடைமலைகள் கரைந்து செல்லும் மணலை போல் கரைந்தது. நீ என்ன தாண்டி பார்க்க வந்த? அவன் அடித்து கூறினான். ஒருவேளை அவள் அதைத்தான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தானோ என்னவோ. அவள் மயங்கினாள் என்பதை விட அவன் அருகே மயக்கப்பட்டாள். அவன் கண்கள் அவளை இன்ச் பை இன்ச் அளவெடுத்தது. குண்டு கன்னங்கள், மிரட்டி பார்க்கும் கண்கள், ஆரஞ்சு பழத்தை உரித்து வைத்தது போல் இதழ்கள், குட்டி காதுகள், அதில் மெல்லிய கம்மல், சங்கு கழுத்தில் ஒரு மெல்லிய டைமண்ட் செயின், கட்டிப்பிடித்தால் விலகவே தோணாத கொழு கொழு பஞ்சு தேகம் என்று அவனை போதை ஏத்தும் மதுரை புரோட்டா அவள், திண்டுக்கல் பிரியாணி அவள், திருநெல்வேலி அல்வா அவள். எவ்வளோ நாளைக்கு தான் ஒப்பனைக்கு பூவைய சொல்ல? ஒரு சேஞ்சுக்கு இப்படி சொல்லி பாப்போமே. பழிக்கு பழி வாங்கட்டுமா என்று அவன் கிறக்கமாக நெருங்கும் வேளை நம்ம கொழு கொழு குல்ஃபி கொஞ்சம் உசாராகி பட்டுன்னு அவனை தள்ளிவிட்டு படார்னு கதவு கிட்ட வந்து நின்னுட்டா. அதிரன் முகத்துல அப்பட்டமான ஏமாற்றம். உங்க சட்டை அங்க இருக்கு, நான் போகணும் என்றவளுக்கு
இன்னும் கொஞ்ச நேரம் அங்கு இருந்திருந்தாலும் என்ன நடந்திருக்கும் என்று துல்லியமாக தெரியும். அவனிடம் இருந்து தப்பித்த மிதப்பு அவளிடம், எட்டும் தூரத்தில் தப்பிவிட்ட கடுப்பு அவனிடம். நான் ரொம்ப கெட்டவ மேடம். தெரியும் என்று கதவை தாண்டி அவள் ஸ்கூட்டியை எடுத்தாள். பழிக்கு பழி வாங்காம விடமாட்டேன். அந்த கதவில் சாய்ந்து நின்றவன் சவால் போல் சொன்னாலும் அந்த குல்ஃபியை கைவிட்ட கடுப்பும் இருக்கத்தான் செய்தது. முடிஞ்சா முயற்சி பண்ணி பாருங்க. அவளும் சீண்டிக் கொண்டே இருந்தாள் அந்த சிறுத்தையை. சவாலா? அப்படித்தான் வச்சுக்கோங்க. அதுக்குள்ள இந்த காக்கிய மறுபடியும் வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண வச்சிருவேன். ஓஹோ, பார்க்கலாம் மீடியா மேடம். பார்க்கத்தானே போறீங்க. முதல்ல உள்ள போங்க. ஏன், யாராவது பாத்துருவாங்கன்னு போறாமையா? ஹா, ஆசைதான். அப்படி ஒன்னும் அங்க பெருசா இல்ல. எது? ஏய், நில்லடி என்று அவன் கத்துவதற்குள் அவள் காம்பவுண்ட் தாண்டி சென்றிருந்தாள் அவள். தனியா சிக்குவல்ல, அப்போ பெருசா இருக்கா இல்லையான்னு காட்டுறேண்டி என்று காற்றோடு முணங்கிக் கொண்டாலும் தன்னுடன் துடுக்கத்தனமாக சண்டை இழுக்கும் அவள் தைரியம்தான் அவனை இன்னும் காந்தம் போல் கவர்ந்து இழுத்தது. அதிரனுக்கு கேஸ் விஷயமாக உயர் அதிகாரிகள் அதிகமான பிரஷர் கொடுத்தார்கள். அவன் எதற்கு முன்பு யாரிடமும் இப்படி கை கட்டி பதில் சொன்னதில்லை. இந்த கேஸ் அவனை அப்படி இம்சை செய்தது. அதனால் டிஎஸ்பி ஆபீஸில் இருந்து கோபமாக கிளம்பி ஸ்டேஷன் வந்தவன் அங்கே நடக்கும் காட்சியைக் கண்டு அப்படியே நின்றான். அங்கே மேசை மீது ஸ்டைலாக ஏறி அமர்ந்து ஒரு லேடி கான்ஸ்டபிளிடம் உல்லாசமாய் மொக்கை போட்டு கொண்டிருந்த மித்துவை கண்டு வந்ததே அவனுக்கு கோபம். ஏன் சார், நல்ல சோஃபா செட் வாங்கி தரேன், உட்காந்து சவகாசமா பேசுங்களேன், இன்னும் ரொம்ப வசதியா இருக்கும். அதிரன் கத்தும் சத்தம் கேட்டு அனைவரும் பதறி அடித்துக்கொண்டு திரும்பி நின்றனர். மித்ரன் பயந்து போய் ஒரு லேடி கான்ஸ்டபிள் பின்னி ஒளிந்தான். எதுக்கு சார் பின்னாடி ஒளிறீங்க? நீங்க கலந்து பேசி கடலை போடத்தானே கவர்மெண்ட் இங்க காவல்துறை கட்டி விட்டுருக்கு. நல்லா சிரிச்சு பேசி என்ஜாய் பண்ணுங்க சார். உங்களை யாரு என்ன கேட்க போறாங்க? குரலில் கோபம் கொப்பளிக்க சேரனை இழுத்து போட்டு அமர்ந்தான். என்ன சார் அங்கே நிக்கிறீங்க? இப்படி பக்கத்துல வந்தாதானே உங்க முகத்தை பார்த்து பேச ரொம்ப வசதியா இருக்கும் என கையில் இருக்கும் லத்தியை மேசைகள் தட்டிக்கொண்டே பேசினான். மெத்து திருட்டு மொழி முழித்துக் கொண்டு நின்றான். எங்கே பக்கத்தில் போனால் அவர் இருக்கும் கோபத்திற்கு துப்பாக்கியை எடுத்து சுட்டு விடுவாரோ என்ற பயம் அவனுக்கு. அதனால் பக்கத்தில் போகாமல் ஜர்க்காகி போய் நின்றான். அப்படி விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு சார் என்ன ஜோக்கு சொன்னாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். எங்க அந்த ட்ரைனிங்ல நம்பர் 1 வந்த மிஸ்டரை காணோம் என்று மித்துவை ஓரக்கண்ணால் பார்த்தபடி அவன் கேட்க, ஐயோ, என்னதான் கேட்கிறாரு போலவே, இப்ப என்ன பண்றது என மித்து பதுங்கி கொண்டு நின்றான். ஏட்டு, தண்ணீர் தவிக்குது, கொஞ்சம் தண்ணீர் இருந்தா கொடுங்களேன் என ஏட்டுவிடும் சொன்னாலும் அவன் பார்வை மித்து மீதுவே இருந்தது. இதோ எடுத்துட்டு வரேன் சார் என ஏட்டு தண்ணீர் எடுக்க சென்றார். சார், நான் வேணும்னா போய் தண்ணீர் எடுத்துட்டு வரவா? எஸ்கேப் ஆக்கி விடலாம் என்று ஆளுக்கு முந்திக் கொண்டு கேட்டான் மித்து. அட வேணாம் மிஸ்டர் மித்ரன், ஏட்டு சார் போய் தண்ணீர் எடுத்துட்டு வருவாங்க. இப்போ நீங்க பதில் சொல்லுங்க. அப்படி என்ன காமெடி சொல்லி இப்படி ஸ்டேஷன் குழுங்குற அளவுக்கு சிரிக்க வச்சிங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நீ சொல்லாம இன்னைக்கு இங்க இருந்து போக முடியாது என்பதை போல அப்படியே அமர்ந்து விட்டான். போச்சு, இன்னைக்கு சொல்லாம விடமாட்டாரு போல இந்த மனுஷன். சரி, நம்மளே போய் ஆஜராகுவோம், வேற வழி என தனக்குத்தானே புலம்பிக் கொண்டு முன்னால் வந்து நின்றான். அடடே, வாங்க மிஸ்டர் நம்பர் 1 என வேண்டுமென்றே மித்துவை நக்கல் செய்தான் அவன். அது வந்து சார், நாங்க என்ன பேசிட்டு இருந்தோம்னா, இந்த நாட்டை எப்படி வல்லரசு ஆக்கலாம், அதுக்கு இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு ரொம்ப தீவிரமா பேசி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம் சார் என பல்லை காட்டியவனை ஒற்றை புருவம் உயர்த்தி பார்த்தான் அவன். ஓ, அப்துல் கலாம் சாருக்கு அப்புறம் நம்ம நாட்டை எப்படி வல்லரசு ஆக்கலாம்னு ரொம்ப குறிக்கோளோட இருக்கிறது நீங்க தான் போலவே. அப்போ சாரு கனவை நிஜமாக்க போறீங்க. வெரி குட். அப்படி என்ன ஐடியா வச்சிருக்கீங்கன்னு சொன்னா நானும் நாடு வல்லரசாக உதவுவேன் பாருங்க. எங்க சொல்லுங்க கேப்போம்
என வாகுவாக சாய்ந்து அமர்ந்து அவனை சொல் என்பது போல் பார்த்தான். ஐயோ! என்னத்த சொல்லுவேன் நானு? இவரு வேற சொல்லாம விடமாட்டாரு போலவே. தலைக்கு மேல வேலை கிடக்கும்போது, இது ரொம்ப அவசியம்தானா? அடம் பிடிக்கிறாரே! ஒருவேளை சொல்லாம போனா, துப்பாக்கி எடுத்து போட்டு தள்ளிடுவாரோ? என எச்சில் விழுங்கிக் கொண்டான். அவன் ஒரு பக்கம். சார், இந்தாங்க தண்ணீர் என ஏட்டு அதிரன் கையில் தண்ணீர் பாட்டிலை கொடுத்துவிட்டு அவன் காதில் ஏதோ ஓதிவிட்டு சென்றார். ஆத்தி, மனுஷன் என்னத ஓதிட்டு போறாரு? ஒருவேளை நாம பண்ண அட்டகாசத்தை எல்லாம் போட்டு கொடுத்துட்டு போறாரோ என மித்து பீதியில் 2 அடி பின்னால் எடுத்து வைக்க போனான். சார், எங்க பின்னாடி போறீங்க? வாங்க இங்க என பேண்ட் பாக்கெட்டில் இருந்து தனது போனை கையில் எடுத்து எதையோ பார்த்தபடி அதிரன் மித்துவை அழைத்தான். அவன் மெல்ல மெல்ல அதிரன் அருகே வந்தான். அவன் எதையோ போனில் பார்த்துவிட்டு, அடடா, நல்ல படம் ஓடுது, பாக்குறீங்களா மிஸ்டர் மித்ரன் என்று போனை திருப்பி காட்ட, அதில் சற்று முன்வரை அவன் லேடி கான்ஸ்டபிள் மற்றும் பெண்களுடன் மொக்கை போட்டுக் கொண்டிருந்த காட்சி படமாக ஓடியது.